ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் வார்த்தை நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளைகளே ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தையோடு உங்களை முகமுகமாய் சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தை, இறை வார்த்தை விடுதலை பயணத்தின் புத்தகம், யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது திருவசனம். இப்பொழுது இதோ இஸ்ரவேலின் மக்களின் அழுக்குரல் எனக்கு எட்டிற்று. அழுக்குரலை கேட்கிற ஆண்டவர் இன்றைக்கு கடந்த நாட்களிலே, கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில், கடந்த வருடத்தில் கண்ணீர் வடித்து கதறிக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு பதில் செய்ய போகிறார். அதற்கு தான் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தந்து பதில் செய்ய போகிறார். அருள்நாதர் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான அற்புதமான ஒரு வார்த்தை, உங்கள் அழுக்குரல் ஆண்டவருடைய செவியிலேயே எட்டிவிட்டது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு கதறினார்கள். அந்த கூக்குரலானது சிங்காசனத்தில் விற்றிருக்கிற தெய்வத்தின் முன்னதாய் வந்தது. மிதியான் தேசத்தில் இருக்கிற ஒரு மோசே இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். மோசே இடத்துல வழி நடத்தும்படியாய் பேசுகிறார். விடுதலை கொடுக்கும்படியாய் பேசுகிறார். விடுவிக்கும்படியாய் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் பேசுகின்ற தெய்வம் கல்லோ பொருளோ மரமோ அல்ல. அவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தன சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னாரே, உயிரோடு இருக்கிற தெய்வம் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுக்கு இடைப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படுகிற நாளாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, பாம்பே பகுதியிலிருந்து ஒரு அருமையான சகோதரன் வந்திருந்தார். மிகவும் பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருந்தார். ஒரு விழாவுக்காக வந்திருந்தவர் சந்திக்கும்படியாக வந்தார். அவர் பாரம் அவ்வளோ கொடிதாக இருந்தது. அவர் சொன்னார், ஒரு நாள் நான் செல்வந்தனாக இருந்தேன், 3 பெண் குழந்தைகள், செல்வந்தனாக இருந்தேன். இன்றைக்கு கண்ணீரோடு நிற்கிறேன், எனக்கு ஆதரவு செய்ய உதவி செய்ய ஒருவர் இல்லை என்று சொல்லி பாரத்தோடு சொன்னார்கள். இன்றைக்கு காலை வேளையிலே மறுபடியும் என்னை சந்திக்கும்படியாக வந்தார். தூத்துக்குடி வந்திருக்கின்றார். வந்தவர் சந்தித்தார். அவர் சொன்னார், பிரதர், என்னுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் செய்திருக்கிறார். பாம்பே பட்டணத்திலே நான் கண்ணீர் வடித்தேன். தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு மனிதனை எழும்ப பண்ணி எனக்கு அற்புதம் செய்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வாராக. இன்றைக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள், அது உங்களுக்கு செய்யப்படும். உங்கள் கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிற தேவன். உங்கள் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன். ஆம், எனக்கு அருமையானவர்களே, அந்த தெய்வத்தின் முன்னதாக நீங்கள் கண்ணீர் விடிப்பீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் நம்முடைய சத்தத்திற்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் கண்ணீர் துடைக்க ஒருவர் இல்லையே, என் கதறலை கேட்க ஒருவர் இல்லையே, என் பிரச்சனையை மாற்ற ஒருவர் இல்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, இன்றைக்கு உங்கள் அழுகுரல் பரலோகத்திற்கு கேட்டிருக்கிறது. பரத்திலிருந்து ஆண்டவர் உதவி அனுப்ப போகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் மோசேயை எழுப்பினார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இதுபோல தான் கிதியோனை எழுப்பினார் தன்னுடைய ஜனங்கள் விடுவிக்கும்படியாய். இன்றைக்கு நீங்கள் அடிக்கிற கண்ணீருக்கு எங்கோ ஒருவரை எழுப்ப போகிறார். அற்புதத்தின் நாளாக இன்றைக்கு நடக்கப் போகிறது. உங்கள் அழுக்குரலுக்கு இன்றைக்கு பதில் செய்து விட்டார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அற்புதமான வேலைக்காய்மை சோதரிக்கிறோம். பாரத்தோடு கண்ணீரோடு தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களின் கண்ணீரையும் நீ துடைக்கும்படியாய் கரத்தை நீட்டியிருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரின் கண்ணீரையும் நீ துடைப்பதற்காய் நன்றி. விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் கலங்கி கண்ணீரோடு நின்று கதறுகின்ற கண்ணீரை தகப்பனை பார்த்து அடைக்கப்பட்ட கற்பங்களை திறந்து ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆசீர்வதியும், ஆளுகட்சியும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.